சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். வெயிட் குறைக்கணும்னாலே பட்டினி கிடக்கணும், டேஸ்ட் இல்லாத சாப்பாடு சாப்பிடணும் தானே பலரும் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர் ஸ்டைல்ல நமக்கு புடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டே வெறும் 7 நாள்ல எடைய குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ப்ளூ பிரிண்ட்டை பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம பார்க்க போறோம். இது சும்மா ஒரு டயட் பிளான் இல்லைங்க, உங்க லைஃப் ஸ்டைலையே ஆரோக்கியமா மாத்துற ஒரு மேப்னு கூட சொல்லலாம். இப்போ சாப்பாடு விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ பிரிண்ட்ல ஒரு மிக முக்கியமான அடிப்படையான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, தினமும் 3 லிட்டர் தண்ணி. இது ஏதோ சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இது நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆக வேண்டிய முதல் ரூல். உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் உங்க மெட்டபாலிசமத்தை பூஸ்ட் பண்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தொகுப்புல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல டயட்டோட அடிப்படை ரூல்ஸ், அப்புறம் ஒரு நாளுக்கான முழு டைம் டேபிள், அதுக்கடுத்து 7 நாளுக்கான வெரைட்டியான உணவுகள், ரிசல்ட்டை வேகமாக்குற ட்ரிக்ஸ், கடைசியா உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி இதை எப்படி மாத்திக்கலான்னு பார்க்க போறோம். முதல்ல செக்ஷன் 1, அடிப்படை அடித்தளம். வாரம் முழுக்க என்ன சாப்பிடலான்னு பிளான் பண்றதுக்கு முன்னாடி நாம செட் பண்ண வேண்டிய முக்கியமான பேஸ்லைன் இதுதான். வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஒரு கரெக்டான பேலன்ஸ் வேணும். அதாவது சில விஷயங்களை நீங்க கட் பண்ணியே ஆகணும். எண்ணெய் பலகாரம், சர்க்கரை, பேக்கரி ஐட்டம்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் இந்த ஜங்க் ஃபுட் இதெல்லாம் கண்டிப்பா கூடாது. ஆனா அதே சமயம் தினமும் 2.5 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, ஒரு 30 to 45 மினிட்ஸ் வாக்கிங் போறது, சின்னதா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்றது இதெல்லாம் மஸ்ட். கெட்டதை விட்டுட்டு நல்ல பழக்கங்களை கொண்டு வந்தாலே பாதி வேலை முடிஞ்சது. இப்போ செக்ஷன் 2, ஒரு நாளுக்கான அட்டவணை. இந்த பேசிக் ரூல்ஸை வச்சுக்கிட்டு ஒரு நாளோட ஃப்ளோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் முழுக்க நீங்க எப்படி சாப்பிடணும்னு ஒரு தெளிவான டைம்லைன் இருக்கு. காலையில எழுந்ததும் உடம்ப கிளீன் பண்ற ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க், அப்புறம் காலை உணவும் கொஞ்சம் பழங்களும், மதியத்துக்கு நல்ல சத்தான சாப்பாடு, ஈவினிங் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், அப்புறம் நைட் ரொம்ப சிம்பிளான டின்னர், கடைசியா தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெந்நீர். உங்க மெட்டபாலிசம் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஆக்டிவா இருக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எங்கேயுமே பட்டினியா ஃபீல் பண்ண மாட்டீங்க. தினமும் இந்த 4 ஸ்டெப் ரிதமை தான் ஃபாலோ பண்ண போறீங்க. அதிகாலையில டீடாக்ஸ், எனர்ஜி கொடுக்கிற பிரேக்ஃபாஸ்ட், காய்கறிகள் சேர்த்த லஞ்ச், அப்புறம் நைட் சிம்பிளான டின்னர். இது உடம்புக்கு ஒரு பர்ஃபெக்டான பேலன்ஸை கொடுக்கும். அடுத்து செக்ஷன் 3, 7 நாளுக்கான உணவு வகைகள். டயட்னாலே போர் அடிக்கிற சாப்பாடு தான் ஒரு நினைப்பு இருக்கும் இல்லையா, அதை இப்போ உடைக்க போறோம். காலை உணவை எடுத்துக்கிட்டா வெயிட் குறைக்கணுங்கிறதுக்காக புடிச்ச சாப்பாட்டை எல்லாம் தியாகம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. வேக வச்ச முட்டை, தோசை, இட்லி சாம்பார், ராகி தோசைன்னு நம்ம ஊரு ஸ்பெஷல் சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே உங்களால வெயிட் குறைக்க முடியும். இந்த மாதிரி வெரைட்டியா சாப்பிடும்போது டயட்ல இருக்கிற ஃபீலே வராது, போர் அடிக்காம கண்டினியூ பண்ணுவீங்க. மதிய உணவை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. ஒரு நாள் பிரவுன் ரைஸ், இன்னொரு நாள் சிறுதானியங்கள், அப்புறம் கிரில்டு சிக்கன் இல்லனா முளைக்கட்டிய பயிறு. இப்படி உடம்புக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கிற மாதிரி மாத்தி மாத்தி சாப்பிட்டுக்கலாம். இதுல நியூட்ரிஷனும் மிஸ் ஆகாது, டேஸ்டும் மிஸ் ஆகாது. நீங்க பகல்ல எவ்ளோ வெரைட்டியா வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா ஈவினிங் டைம்க்குன்னு ஒரு கோல்டன் ரூல் இருக்குங்க. டின்னர் எப்போதுமே ரொம்ப லைட்டா தான் இருக்கணும். அது 2 சப்பாத்தியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு முட்டை ஆம்லெட்டா இருந்தாலும் சரி. நைட்ல சீக்கிரமா செரிமானம் ஆகுற மாதிரி சாப்பிடுறது தான் இந்த டயட்டோட பெரிய சீக்ரெட். ஓகே, இப்போ செக்ஷன் 4, ரிசல்ட்டை வேகமாக்குற ரூல்ஸ். ஒரு சாதாரண டயட்டை ராக்கெட் வேகத்துல ரிசல்ட் தர்ற ஒரு சிஸ்டமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கான ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். சக்கரை, பேக்கரி ஐட்டம்ஸை கட் பண்ணிடுங்க. முக்கியமா நைட் 10 மணிக்கு மேல எக்காரணம் கொண்டும் சாப்பிடக்கூடாது. டெய்லி வாக்கிங், அதிக புரோட்டீன் இருக்கிற சாப்பாடு, அப்புறம் நிம்மதியான தூக்கம். ஆமாங்க, நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர்றீங்களோ அதே அளவு முக்கியத்துவம் உங்க தூக்கத்துக்கும் இருக்கு. இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்றேன்னு கேளுங்க. வெள்ளை அரிசி சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கணும், அது முக்கியம். ஆனா வாரம் ஒரு முறை உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுற சீட் மீல், அதாவது சீட் மீல்க்கு பெர்மிஷன் இருக்கு. வாரம் முழுக்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறப்போ ஒரு நாள் பிடிச்சதை சாப்பிடுறது தப்பே இல்லை. இதுதான் உங்க டயட்டை லாங் டேர்முக்கு கொண்டு போக ஹெல்ப் பண்ணும். ஃபைனலா செக்ஷன் 5, உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது. பார்க்கறதுக்கு ஸ்ட்ரிக்டா தெரியற இந்த 7 நாள் டயட்டை உங்க தேவைகளுக்கு ஏத்த மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் இதுதான். உங்களுக்கு பிசிஓடியோ இல்ல தைராய்டு பிரச்சனையோ இருந்தா கூட இந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம். இதுல எந்த தடையும் இல்ல. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், போர்ஷன் கண்ட்ரோல். அதாவது சாப்பிட்ற அளவை கரெக்டா லிமிட் பண்ணிக்கணும், அவ்வளோதான்.
நீங்க இந்த ஒரு பிளானை தான் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. நீங்க பியோர் வெஜிடேரியனா இருந்தா அதுக்கேத்த மாதிரி வெஜ் ஒன்லி வெர்ஷன் இருக்கு. இல்ல நான்வெஜ் சாப்பிட்டு ஃபேட் லாஸ் பண்ணணும்னாலும் ஆப்ஷன் இருக்கு. பிசிஓடிக்காக தனியா இல்ல 1200 கேலரி டயட்னு உங்க கோல் என்னவோ அதுக்கேத்த மாதிரி இதை நீங்க சூப்பரா மாத்திக்கலாம். ஒரு சூப்பரான டெய்லி ருட்டீன், ஏகப்பட்ட வெரைட்டியான ஃபுட் ஆப்ஷன்ஸ், உங்க உடம்புக்கேத்த மாதிரி மாத்திக்கிற வசதின்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த ப்ளூ பிரிண்ட்ல எந்த வெர்ஷனை நீங்க நாளைக்கே ஸ்டார்ட் பண்ண போறீங்க? யோசிங்க, உங்க ஹெல்த் ஜர்னியை சீக்கிரமா ஆரம்பிங்க.